செய்தி. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்து 10 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி ஒன்று, அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அழைத்து வருவதற்காக இன்றைய தினம் அந்த பள்ளியுடைய பேருந்து சென்றுள்ளது. பேருந்தானது பெத்தநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கலரம்பட்டி இந்த பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்தில் கிட்டத்தட்ட 16 மாணவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த பேருந்து கலரம்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பார்த்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த ஒரு வீட்டின் மீது மோதி அந்த பகுதியில் சாலை ஓரமாக கவிழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் அந்த பேருந்தில் பயணம் செய்த 16 குழந்தைகள், அவர்கள் அனைவரும் 5ஆம் வகுப்புக்கு உட்பட்ட மாணவர்கள், அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த குழந்தைகளை மீட்டு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்கிறார்கள். அதில் 10 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் 6 மாணவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. பலத்த காயம் அடைந்தவர்கள் அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு தற்போது இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். பேருந்து வேகமாக இயக்கி வந்ததால் தான் இந்த விபத்து நேர்ந்ததாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அடிக்கடி பள்ளி பேருந்து விபத்து ஆகுவது வாடிக்கையாக இருக்கிறது. இதை முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். பள்ளி பேருந்தில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்துவதற்கான ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. அது முறையாக கண்காணிக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக மல்லிகரை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.